ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். கத்தார் போயிருந்தப்போ அன்றைக்கி வந்து காலையில் 10 மணிக்கு வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பினோம். கிளம்பிட்டு மெட்ரோ ட்ரெயினில் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மெட்ரோ ட்ரெயின்லேயும் ஏறிட்டோம். இங்கே மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஏறி பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலே அன்றைக்கி ஏறினோம். அதனால் காரில் போகிறத கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி மெட்ரோவில் போகலான்னு போய் இறங்கிட்டோம். போய் இறங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம், 12 மணி ஆயாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூக்குக்கு சாப்பிட போயிருந்தோம். அங்கே போனப்போ ஒரே பிளேட்டில் 3 பிரியாணி கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை ஆர்டர் பண்ணோம். எல்லாமே நாங்கள் மட்டன்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தது வந்து ரொம்ப நல்ல ப்ரௌன் கலரில் இருந்த மட்டன் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. அடுத்து வந்து ஒரு பெரிய ரொட்டி வாங்கியிருந்தோம். இந்த ப்ரெட்டு வந்து நாங்கள் வந்து வெஜிடபிள் குருமா கேட்டிருந்தோம். அதுக்காக இந்த குருமா கொடுத்துருந்தாங்க. இது கேரளா ஸ்டைல்லே கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஆனால் சூக்கில் முன்னாடி சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட்டு இந்த தடவை இல்லை. அடுத்து வந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் மெட்ரோவில் ஏறி வேண்டாம் மால் வந்தோம். இதுதான் பெரிய மால். இந்த மாலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு சரி எப்படியோ ஒரு வழியாக எங்கள் அத்தா வரவும், அத்தானா தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவங்க வரவும் சரி எல்லாருமே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்கன்னு எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். இப்போ வேண்டாமால் வந்து இறங்கிட்டோம். அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளே போய் பார்த்தாலே நிறைய ஷாப்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் எதுவுமே நமக்கு வாங்குறதுக்குள்ளே இது இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஆனால் சுற்றி பார்க்குறதுனா நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே போகலாம். அதுக்கப்புறம் வந்து இதை சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே ஒரு காரே வச்சுருக்காங்க உள்ள. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகி கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகு. ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாலே எல்லாம் 250 ரியால் அந்த மாதிரி நிறைய காஸ்ட்லியாகவே இருந்துச்சு. சரி வேண்டாம் நமக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்தோம். உள்ளே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் இருந்தாலும் நம்ம வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா. நீங்களும் கண்டிப்பாக கத்தாரில் இருந்தீங்கன்னா இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே கண்டிப்பாக நீங்கள் போங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகும்போது டக்குன்னு ஒரு ஷாப்பிங் மால் வந்தது. அதுக்குள்ளால ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்படியே பார்க்கும்போது அழகான ஆர்ட்டெல்லாம் நிறைய வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எல்லாமே பெயிண்டிங், அந்த ஆர்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக யூனிக்காக இருந்தது. பார்க்கவே நம்ம அதை வாங்கி வீட்டில் மாட்டணும் அந்த அளவுக்கு சூப்பர். ஆனால் வந்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே 1000 ரியால், 700 ரியால் அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதனால் அதையும் வாங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி எதுக்கும் போயிட்டோம், நல்லா சுற்றியாவது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் நல்லா சுற்றி பார்த்தோம். அதை நீங்களே இந்த ஆர்ட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வரைஞ்சிருக்கிறதுமே அவ்வளோ யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எப்படி வரைஞ்சாங்க அந்த அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான ஆர்ட். அடுத்து வந்து அப்படியே பார்த்துட்டு எல்லாம் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா வெளிநாட்டில் போகும்போது வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு ஒரு டவுட் இருக்குது. அதனால் கேட்டுகிட்டே எடுத்துட்டோம். அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு திரும்பவும் அப்படியே ஒவ்வொரு மாலாக பார்த்து ஒவ்வொரு ஷாப்பாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். ஏன்னா இங்கேயெல்லாம் நம்ம ஏறினாலும் எதுவும் வாங்க போகிறதில்ல. சரி அதனால் வெளியவே அப்படியே பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ வந்து எங்கள் அத்தா ஒர்க் பண்ணுற சாக்லேட் பேஸ் போயிருந்தோம். அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி அத்தானோட என்னது ட்ரீட் அப்படின்னு கூட சொல்லலாம். போய் உட்காந்து என்னென்ன ஆர்டர் பண்ண முடியுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு பல்காக. இதில் அந்த எங்கள் அத்தானுக்கு வந்து எங்கள் சின்ன பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் ஊட்டி விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். இதில் என்னென்ன நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இங்கே விசிட் பண்ணுங்கள். ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு எல்லாமே. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். ஆர்டர் போடுறதுக்கு போட்டு முடித்ததுமே என்னென்னா டிஷ்யூ பேப்பர், அப்புறம் வந்து ஸ்பூனு, ஃபோர்க்கு அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வருவாங்க. நாங்கள் வந்து போனதுமே ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிளாக் டீயை பார்த்ததுமே குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதோட அந்த ஜக்கை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதை எடுத்து இப்போது அதான் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் அந்த எல்லாமே இங்கே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சரி ஃபஸ்ட்டு டீயை குடிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தோம். சுகர் வந்து தனியாகவே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டீயை வந்து ஊற்றிட்டு சுகரை வந்து நாங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஜக் எங்கேயாவது பார்த்தா கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அடுத்து வந்து அங்கே ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஃபுல்லாக சாக்லேட்டு,
ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்குனா ரொம்ப சூப்பர். இதை வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் இதுக்குள்ளால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சொல்கிறோமோ அந்த ஃப்ரூட்ஸை உள்ளே வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது என்னென்னா, அதுவும் ஒரு ஃப்ரூட்ஸ் தான். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளாக எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுப்பாங்க இந்தந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் சாக்லேட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை அதில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக அதில் சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிட்டோம். மற்ற மாதிரி நார்மலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கும் அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ரூட்ஸில் அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணும்போது அது ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு மெத்தடில் அப்படியே திருப்பி எடுத்து அதை சாப்பிட்ணும். ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் ஓரளவு எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு முடித்தோம். ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக சாக்லேட்னால சாப்பிடணும் அப்படிங்கிறத விட திகட்டிகிட்டே இருந்ததுனால சாப்பிட முடியலை. இந்த ஷாப்பில் நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்ற இடம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது எங்கள் பாப்பாங்க 2 பேரும் வந்து மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை 2 பேரும் வாங்கி நல்லா குடித்தாங்க. குடிச்சிட்டு கடைசியில் அவங்களாலையும் சாப்பிட முடியலை. அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம். அதனால அவங்களும் அந்தளவு சாப்பிடாமல் அப்படியே சாப்பிட்டு பாதி சாப்பிடாம பாதி அப்படியே வச்சுட்டு வந்தோம். நீங்கள் சாக்லேட் பேஷ் போனீங்கன்னா பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். எது ஃபஸ்ட்டு தேவையோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொன்று ஆர்டர் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய வயிறு வந்து ஃபுல்லாகிடும், ஹெவி ஆகிடும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக அந்த சாக்லேட் சாப்பிட்றதுனால. அது முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பி ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங்னால் ஒரு 6 o'clock 7 o'clock பக்கத்தில் ஆச்சுது. அப்போ தான் இந்த பில்டிங்கில் வந்துட்டு ஃபவுண்டெயின் வந்து ஒரு டான்ஸ் ஷோ நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் நினச்சோம் யாராவது வந்து டான்ஸ் பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சி நாங்களும் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சுது 8 மணிக்கு கரெக்டாக டெய்லியுமே ஷோ இருக்குது அப்படிங்கிறது. ஷோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷோ பார்த்ததும் ஷாக் ஆகிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஷோ. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பில்டிங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம வந்து வெளியூரில் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோன்னா தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வேண்டாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாமே விசிட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் பாப்பா வந்து சுற்றி இருந்த ஃபவுண்டெயின் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருந்தா சரி நமக்கு அதுவும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி அதையும் வீடியோவில் அப்லோட் பண்ணி அப்படியே போட்டுட்ருக்கேன். அடுத்து பாருங்கள், இன்றைக்கி ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. டைமு 8 o'clock ஆகிடுச்சு. என்ன ஷோ அப்படின்னா இதான் ஃபவுண்டெயின் ஷோ. கலராக டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த ஃபவுண்டெயினே டான்ஸ் ஆடும். அதுதான் ஷோ. நாங்கள் வேறு யாராவது வந்து டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். அந்த ஷோவெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து ஃபவுண்டெயின் பிள்ளைங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பெரியவங்களும் வந்து அதை ரசித்து பார்த்துட்டே இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர். அப்படியே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அப்படியே சூப்பராக போயிட்டே இருந்தது. அந்த ஃபவுண்டெயினை பார்த்துட்டு திரும்ப மெட்ரோ ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும். சரி நடந்தே போகலாம், கால் டாக்ஸி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், சாப்பிட்டதும் ஹெவியாக இருக்குது, அதனால கொஞ்சம் நடந்து போய் அப்படியே ட்ரெயினில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கடைசியாக நாங்கள் வந்து எங்கே ரீச் ஆனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கடலில் தான் போய் ரீச் ஆனோம். கடலில் போய் அப்படியே கார்னிஷை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆனோம். அப்படியே நடந்து போகிற வழியில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். என் ஹஸ்பண்ட், அப்புறம் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ், அப்புறம் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருந்தோம். அந்த ப்ளூ கலரில் தெரிகிறது வந்து ஒரு பில்டிங். அந்த பில்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அன்றைக்கி வந்து ரோட்டில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் நடந்து போயிட்டே இருந்தோம். மற்றபடி காரெல்லாம் தான் அதிகமாக போகும்ல, நடந்து யாருமே போக மாட்டாங்க. அன்றைக்கி நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பில்டிங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் போனோம். போயிட்டு அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு கார்னிஷ் இருந்துச்சு. அங்கே போய் கடல்லலாம் நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனோம். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. அதனால அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு சூப்பராக கிளம்பியாச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.